குளிருங்க. அடுப்பு மூழ்கி வச்சிருக்கிறது தான் காரணம். சொல்லணும் அங்கே தான் முன்னாடி சமைச்சவங்களா மூழ்கி வச்சிருக்கிறதால இங்கே சமைக்கணும்னு சொல்லும். அவங்க காங்க அழகாக மூழ்கி வச்சிருக்காங்க. எங்கம்மா வரல? எரிஞ்சிடாத தெரியாது தெரியாது. நான் துணி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தான் நல்லா ஊற்றி சொல்ல வச்சிடலாம்ல. என்னத்தை சூடு பண்ணிடலாமா? முதல்ல சுட வை. கொதிக்க வச்சு பால் எடுத்து ஊற்றி பூச்சி பாய்ச்சி இரு. கொசு காட்டு காட்டு. ஆனால் இங்கேருந்து அப்லோட் பண்ண முடியாதுல்ல? அப்லோட் பண்ண முடியுமா? அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணலாம். போஸ்ட் தான் போட முடியாது. ரியலாக அப்லோட் பண்ணிட்டியா? போய் வேணா போஸ்ட் போடலாம். அப்லோட் பண்ணலாம். எடுக்க எடுக்க அப்படியே எடுக்க எடுக்க அப்லோட் பண்ணிட்டுருமா? பால் இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ தாங்க அது கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் எங்கள் ஊரில் இருக்கேன். இப்போ தான் வந்து நான் எங்கள் ஊருக்கு வந்ததுமே வந்து நான் அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதான் காய்ச்சிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஏன் நான் காய்ச்சிறேன்னா, அங்கே வந்து எங்கள் அத்தை வந்து அதெல்லாம் சாணம் போட்டு எல்லாமே முழுகி இருக்காங்க நாளைக்கு அதெல்லாம் சமைக்கிறதுக்காக. அதுக்காக வந்து இங்கே ஒரு அடுப்பு ரெடி பண்ணி இங்கெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இவர் எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்துருக்காரு எனக்கு பக்கத்துலே. அப்புறமா இதான் எங்கள் வீடு. பொங்கல் அதுமா வந்து சுண்ணாம்புலாம் அடித்து அந்த வாசல்லாம் முழுகி வீடெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா இதுதான் எங்களுடைய செல்ல நாய். அங்கே பாருங்கள், அங்கே திண்ணையில் ஒரு நாய் உட்காந்துருக்கு பாருங்கள். ஹாய் வா ஹாய் கமான் கமான் வாங்க வாங்க வா. சேருக்கு பின்னாடி உட்காந்துருக்கு பாருங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சனே. இது எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அது நாங்கள் வந்தாலே வந்து மேலே தாவ ஆரம்பிச்சிரும். அதாவது தெரிஞ்சவங்க வந்தால் மட்டும்தான் அந்தமாரி ரொம்ப தாவும். யாரோ புதுசாக வந்தாங்கன்னா குலைக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப பாசமாக இருக்கும் எங்கள் மேலே. ஸோ இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ரொம்ப பனியாக இருக்கிறதால அப்படியே குளிர் காஞ்சிட்ருக்கோம் இந்த நெருப்பில். பாலில் சில தூசிலாம் விழுந்துட்டுருக்கு. ஏன்னா டீ போட்டு தான் நாங்கள் குடிக்க போகிறோம். அதனால் வடிகட்டிடுவோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மட்டையோட தூசிலாம் அதில் விழுந்திருக்கு. இந்த செம பனிங்க. அங்கே நாங்கள் வந்து அரியலூரில் இருக்கோம். அங்கே கூட அந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதால ரொம்ப எதுவும் தெரியாது. ஆனால் இங்கே வில்லேஜ் அதாவது கிராமத்து சைடு இருக்குமா, அதனால் ஃபுல்லாக சுற்றி மரம் இருக்கிறதால ரொம்ப அதிகமாக இருக்குங்க பனி. அதனால் ரொம்ப குளிராக இருக்குது. வீட்டுள்ளே இருக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப குளிருது. ஸோ அதான் வந்ததுமே வந்து நாங்கள் டீ போட்டுட்ருக்கோம். டீ சாப்பிட்டு அப்படியே பாருங்கள் பொங்க போகுது.
ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ கம்மியாக இதை வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி விறகு எடுத்து வெளியில் வச்சிடணும். இல்லைன்னா அது பொங்கி கீழே போயிடும். வேணுங்கிறப்ப நம்ம அந்த விறகு வச்சுக்கலாம். அவங்க டீ தூள் எடுத்து வர சொல்லலாம். அவங்க எங்கே போயிட்டாங்க? டீ தூள் எங்கே இருக்குன்னு தெரியல. உள்ளே இருக்கும். அதுக்கு தனித்தனியாக வருது. நீங்களும் பொங்கலுக்கு உங்கள் ஊருக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல்லாம் வந்து வில்லேஜில் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். ஏன்னா சிட்டியில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சூரிய பொங்கல் அன்னைக்கு மட்டும் பொங்கல் பண்ணி அப்புறமா சாமிக்கு படைச்சிட்டு முடிச்சிடுவோம். அதோட அப்புறம் போகி பண்டிகை வந்து சாமி கும்பிடுவாங்க. ஆனால் வில்லேஜ்னால் அந்த உழவர் நாள், அப்புறமா மாட்டு பொங்கல் இதெல்லாம் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது பாருங்கள் பொங்குது. அப்பயும் கொஞ்சம் பால் சிந்திருச்சு. இப்போ வந்து டீ தூள் போட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கு இடையில் நம்ம இந்த விறகுலாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். நான் வந்து டீ தூள் போய் நான் தேடி எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து பால் வந்து திரும்ப பொங்குது. இது வந்து பசுமாட்டு பால். சூப்பராக இருக்கும். பேக்கெட் பால் விட இது தனி டேஸ்ட்டு தான். நான் இருங்க போய் டீ தூள் எடுத்துகிட்டு வரேன். டீ தூள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் பால் எடுத்து வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரம் பார்க்குறேன். இப்போ வந்து பால் வந்து இதில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா டீ போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தயிர் போடலான்ட்டு இது பால் வந்து தண்ணியை ஊற்றலை. அதனால் தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நம்ம டீ போட்டுடலாம். இந்த அடுப்பு வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. இந்த குண்டா வந்து உள்ளே போகிற அளவுக்கு இருந்துச்சு. அதனால இந்த மட்டை வச்சுருக்காங்க. இது வச்சதால இது கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா அது உள்ளே போயிடும் போல். அப்படி இருந்தது அடுப்புள்ளே. இப்போ டீ தூள் வந்து இதில் கொஞ்சம் போட்டுடலாம். போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இங்கே இருக்குது. சொந்த அவன் பார்த்துட்டே இரு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமா? ஏன் இவ்வளோ எல்லாருக்கும் வேணும்ல. இன்னும் கொஞ்சம் டீ தூள் போடணுமோ? இந்த டீ தூள் என்ன டீ தூள் வந்து இது எவ்வளோ போட்டாலும் இந்த கலரே வர மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். நாங்கள் வந்து வழக்கம் போல் காட்டில் தான் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஊருக்குள்ளே வந்து போகல. நாங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து
கருநாள் அப்போ போவோம். கருநாள் வந்து பார்த்திங்கன்னா உழவர் திருநாள், பொங்கலுக்கு லாஸ்ட் டே சொல்லுவாங்கள்ல, அந்த நாள் தான். அப்போ தான் தெருவுலலாம் செம்மையாக இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறமா நைட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அன்றைக்கி தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து அந்த ஒரே இடத்துல பார்க்க முடியும். இங்கே அம்மன் கோவில்ன்ட்டு இருக்குது. அம்மன் கோவில் முன்னாடி தான் இது எல்லாமே நடக்கும். அதனால் அன்றைக்கி போனால் எல்லாருமே பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அவங்க எல்லாருமே அங்கே வந்திருப்பாங்க. பார்த்து ஜாலியாக பேசிட்டு அன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக இருக்கும். அந்த ஒரு நாளுக்காகவே நாங்கள் அங்கே ஊருக்கு வர்றது. அப்புறமா இப்போ முன்னாடியெலாம் எங்கள்கிட்ட வந்து மாடு இருந்துச்சு. இப்போ மாடு இல்லை, வித்தாச்சு. அது மாட்டு பொங்கல் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். மாடெல்லாம் க்ளீன் பண்ணி அதை குளிப்பாட்டி அதுக்கு வந்து கலர் கலராக அந்த இதெல்லாம் பொடியெலாம் பூசிட்டு மாலை போட்டு அப்புறமா அந்த மாட்டு கொட்டை சொல்லுவாங்களா, அதை வந்து சாணிலாம் போட்டு முழுகிட்டு அந்த இடத்துல வந்து மாடை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் செங்கல் வச்சு விறகு மாதிரி ரெடி பண்ணி பொங்கல்லாம் பண்ணுவோம். அப்புறம் பொங்கல் பண்ணிவிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து பிளேட்டில் வந்து ஒரு குச்செல்லாம் வச்சுட்டு பொங்கல்லாம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் வாழைப்பழம் பொங்கல் இதெல்லாம் ஊட்டி விடுவோம். இதுதான் அன்றைக்கி பண்ணுறது. அதுவும் சூப்பராக இருக்கும். வாடி பொங்கி வர போகிறேன். அது இது கொஞ்சம் பொங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் போட்டுக்கலாம். போட்டியா? போட்டேன் த. இது ஏன் இந்த டீ கலராகவே இல்லை. போடு. நானும் போட்டுட்டே இருக்கேன், அந்த கலரே வரல. ஏன் இவ்வளோ டீ காலை ஊற்றலாமா? ஊற்றிச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் த. சரி, அவரும் வருவார், எல்லாத்தையும் குடிக்கலான்னு போட்டேன். காலைல குடிக்கலாம். காலைல சூடு பண்ணிக்கலாம் ஒரு 5 மணிக்கு. போதும், அதிகமாக என்னத்துக்கு சீனி போட்டே போடலையா? கலருக்காக எங்கே இருக்குன்னு தெரியல. போதும். என்ன போட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. கொஞ்சம் 4 பேர் கொடுக்கும்போது எங்க தவறு மாமா வரலையா? ஆளே காணும். அங்கே போய் நம்ம தண்ணி விடுறதை எடுத்துட்டு வரலாமா? மோட்டர் ஓடுறதெல்லாம் பரவாயில்ல, சும்மா ஒரு ஷாட் எடுத்துட்டு வரலாம். பைக் சவுண்டு கேட்குது. சூடாக இருக்கு. இந்த குடி. குடிக்கிறியா? சரி சரி, கொஞ்சம் போதும்.
சரி. ஐய் அங்க பாரு, எங்க பாரு அங்க பாரு, அந்த கேமராவை பாரு, அங்க பாரு, கண்ணு குடிச்சு போடா. அங்க பாரு. சைட்டு அடி இப்படி சைட்டு கண்ணு கூசுது. அடி இப்படி சைட்டாயா அந்த தள்ளி விடுப்பா. விடு விடுப்பா. அங்கே பாரு அங்க பாரு. இங்கே பாரு. ஐய் கண்ணு பார்க்க முடியல. நல்லா இருந்தது.